ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்ல. அதனால பெரிய வெங்காயமே இன்னைக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து மரத்தில வந்து இந்த சைஸ் தான் வந்து முருங்கைக்காய் இருந்தது. எல்லாமே ரொம்ப பிஞ்சா இருந்தது. ஸோ அதையும் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கூட மெயினான கத்திரிக்காய் வந்து போடணுங்க. அதுவும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி கருவாடு போட்டு தான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். அத வந்து சுடுதண்ணீல போட்டு ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சிரலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு ஆஸ் யூசுவல் நம்ம வதக்குற மாதிரி குழம்புக்கான பேஸ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா, தேங்காவையும் வந்துட்டு கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வதக்கி தனியா எடுத்து வச்சுருங்க ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் கடுகும், வெந்தயமும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடிச்ச பூண்டு வந்து ஒரு 4, 5 பல் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அது கூட வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள் மட்டும் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பும் போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் மறக்காம சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது காய் வேகும்போது கொஞ்சமா புளி தண்ணியும் ஊத்திட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி, வெங்காயம், தேங்காய்லாம் அரைச்சோம் இல்லையா? அந்த விழுதையும் வந்து அரைச்சு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லத்தையும் இடிச்சு சேர்த்துருக்கேன். கடைசியா வந்துட்டு நம்ம நெத்திலி கருவாட க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா? அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சிம்மில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டோம்னா, சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இது வந்துட்டு நைட்டுக்கோ இல்லைனா அடுத்த நாள் சப்பருக்கோ தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.